right to freedom. Then now the right against exploitation, அது வந்து பாத்தீங்கன்னா ஆர்டிகல் வந்து பாத்தீங்கன்னா 23 23 24 these two articles are discussing about the right against exploitation. Okay, see, let's discuss about this. The right against exploitation contained in articles 23 and 24 lays down certain provisions to prevent exploitation of the weaker sections of the society by individuals or the state. See, நம்ம ஒரு ஸ்டேட் எடுத்துட்டாலும் சரி, இல்லை எந்த ஒரு கண்ட்ரி எடுத்துட்டாலும் சரி, பாதிக்கப்படுறது அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒரு வீக்கர் செக்ஷனாக இருப்பாங்க. ஸோ எப்படி சொல்றது, சர்வைவல் ஆஃப் தி ஃபிட்டஸ்ட் அப்படின்ற கான்செப்ட்ல பார்த்தோம்னா பலம் படைச்சவங்க தன்னை விட பலம் கம்மியாக இருக்கவங்கள வந்து டாமினேட் பண்ணுறது தான் வந்து லாஜிக்கு. ஸோ அந்த லாஜிக் தான் வந்து எங்கேயுமே இப்போ நீங்கள் ஹியூமன் ரைட்ஸ்க்கு ஒரு அநீதி நடக்குது, இந்த ஹியூமன் ரைட்ஸ் வந்து ஒரு பீப்புள் கிடைக்கல அப்படின்னா வாட் இட் மீன் அப்படின்னா, நீங்கள் எந்த எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டீங்கனாலும் சரி, ஸோ அது அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங்கர் பீப்புள் வந்து ஒரு வீக்கர் பீப்புளை வந்து டாமினேட் பண்ணுவாங்க. அந்த இடத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னா ஹியூமன் ரைட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இட் வில் ப்ளோன் அவே. ஸோ நம்ம அதுக்கு எக்ஸாம்பிளுக்காக நம்ம பார்த்த சாத்தான்குளம் இஷ்யூ ஆகட்டும், இல்லை வேர்ல்டு லெவலில் நீங்கள் சவுத் ஆப்பிரிக்கனில் வந்து கருப்பின மக்களை வந்து டாமினேட் பண்ணதாகட்டும், பிளாக்கிஷ் பீப்புள்ஸு, ஸோ அந்த மாதிரி நீங்கள் எந்த எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டாலும் சரி, அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங்கர் பீப்புள் வந்து வீக்கர் பீப்புள்ஸ் வந்து டாமினேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கர் பீப்புள் வந்து வீக்கர் பீப்புளை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறத, எக்ஸ்ப்ளாய்டேஷன்னா வந்து டாமினேட் பண்ணுறது, அவங்கள வந்து மிஸ்யூஸ் பண்ணுறது, இல்லைன்னா அவங்கள வந்து எனி கைண்ட் ஆஃப் ஒரு ஒரு டார்ச்சர் கைண்ட் ஆஃப் பிஹேவியர், இந்த மாதிரியான பண்ணுறது எல்லாமே யூஸ் பண்ணிக்கிறது. அதாவது அவங்க கிட்ட இருந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வீக்கர் பீப்புள்ஸ் இருக்காங்க, ஸ்ட்ராங்கர் பீப்புள்ஸ்னா அந்த வீக்கர் பீப்புள்ஸ் வந்து ஜாபுக்கு வச்சுக்கிறது, ஜாபுக்கு வந்து அவங்க ஒர்க் பண்ணாங்கன்னா அவங்களுக்கான ப்ராப்பரான பே தரது கிடையாது, இல்லைன்னா அந்த அவங்க ஒர்க் பண்ற லெவலுக்கான பே தரது கிடையாது. ஸோ ஏய்க்கிறது அப்படின்றத சொல்லலாம். அகைன்ஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன் அப்படின்ற இந்த ரைட் வந்து பாத்தீங்கன்னா, ஸோ அந்த மாதிரியான ஒரு வீக்கர் பீப்புள்ஸை எக்ஸ்ப்ளாய்டேஷன் பண்றத வந்து அகைன்ஸ்ட் ஆனது, ப்ரிவென்ட் பண்றது தான் வந்து இந்த ஆர்டிகல். சரிங்களா? ஸோ அது வந்து ஒரு இண்டிவிஜுவலும் பண்ணலாம், இல்லைன்னா ஸ்டேட்டும் பண்ணலாம். இப்போ நீங்கள் நம்ம இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட்ஸ் அப்படின்றது மோஸ்ட்லி அப்படி பாசிபிள் வந்து இல்லை. ஏன்னா எல்லாமே டெமோக்ராட்டிக் கண்ட்ரி, டெமோக்ராட்டிக் ஸ்டேட்ஸ்ன்றதுனால வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்டேட்டும் ஆல்மோஸ்ட் ஒரே கைண்ட் ஆஃப் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், இந்தியன் கான்ஸ்டியூஷனோட ரூல்ஸை தான் ஃபாலோ பண்ணுறாங்க. மற்ற கண்ட்ரிஸ் வேர்ல்டுனாலும் நீங்கள் கன்சிடர் பண்ணும்போது ஏதோ ஒரு பர்டிகுலர் கவர்மெண்ட் வந்து அப்படி பண்ணுவாங்க. ஸோ ஹியர் இந்த ஆர்டிகல் 23, பர்டிகுலராக ஆர்டிகல் 23 to 24 ரெண்டுமே காமனாக சொன்னாங்க. இதில் பர்டிகுலராக ஆர்டிகல் 23 பார்த்தீங்கன்னா prohibits human trafficking, make it an offense punishable by law, and also prohibits forced labor or any act of compelling a person to work without wages where he was legally entitled not to work or to receive remuneration for it. பாருங்க, அந்த ஆர்டிகல் 23 மெயினா என்னன்னா, ஒரு பீப்புளை வந்து பார்த்தீங்கன்னா கம்பல் பண்ணக்கூடாது, எங்கேயுமே ஒர்க் பண்ணணும் கம்பல் பண்ணக்கூடாது. ஏன்னா திஸ் இஸ் டெமோக்ராட்டிக் கண்ட்ரி, நம்ம இந்தியன் கண்ட்ரி. ஸோ நம்ம எந்த ஒரு பர்சனுக்குமே ஒரு இடத்துல ஒர்க் பண்ணுறதை வந்து சூஸ் பண்ணுறது அவங்களுக்கு மட்டும்தான், அவங்களுடைய ஓன் ரைட்ஸு. ஸோ இப்போ ஒருத்தருக்கு ஒர்க் பண்ண பிடிக்குதுன்னா ஒர்க் பண்ணலாம், ஒர்க் பண்ண வேணாம்னு நினச்சா அவங்க தே வில் ரிசைன் அண்ட் கெட் பேக் டு எனி அதர் ஜாப்ஸ். சரிங்களா? நோபடி இஸ் தேர் டு கம்பல் தம் டு ஒர்க் வித்தவுட் வேஜஸ் ஆர் வித் வேஜஸ். சரிங்களா? சில பேர்லாம் சம்பளமே கொடுக்காமலாம் ஒர்க் வாங்கினாங்க. இதெல்லாம் வந்து லாங் பேக் நடந்தது. இந்த லேண்ட் லார்ட்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மிஸ்யூஸ் பண்ணது அதெல்லாம் இருந்தது ஒன்ஸ் அப்பான் எ டைம், நம்ம இந்தியாவில் கூட இருந்தது. ஸோ அதுக்கு அகைன்ஸ்டான கிரியேட் பண்ணதான் இந்த ஆர்டிகல்ஸ். சரிங்களா? ஸோ அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறது தான், அதுக்கு அகைன்ஸ்டான ஒரு இதுதான் வந்து இந்த ரைட்டுன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, இஸ் தேர் எனி டவுட்ஸ் இன் ரைட் அகைன்ஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன்? Shall we move on to next one, ma? Nitish Kumar, voice breaking, sir. Nitish, is my voice is audible now? Nitish, break ஆதா இல்ல கிளியரா கேக்குதாமா? சார் இப்போ ஓகே சார், இப்போ ஓகே சார். ஓகே கண்ணா. ஓகேம்மா, ரைட் அகைன்ஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன், ஹோப் இட் வில் பி கிளியர் டு எவ்ரிவன். ஸோ இதில் எதுவும் பெருசாக டவுட்ஸ் அரைஸ் ஆகிறதுக்குன்றது எதுவும் கிடையாது, ஏன்னா ஒரு ஜென்ரல் திங் தான். ஐ ட்ரஸ்ட் இட்ஸ் ஓகே ஃபார் யூ அண்ட் let me move on to next rights. Just a minute ma, let me look into ordinance 36 இருக்கீங்க இப்ப.
Okay, fine. Next, we are going to discuss about. Next, we are going to discuss about right to freedom of religion. ஸோ இது வந்து நம்ம ஸ்டார்டிங்லேயே நல்லா டிஸ்கஸ் பண்ண ஒரு விஷயம். ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ரிலீஜியன்னா ஒரு ரிலீஜியன், நம்ம ரிலீஜியன்னா நம்ம என்ன சொல்லுவோம், ஹிந்து, முஸ்லீம், கிறிஸ்டின் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்தியன்ல மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுறது இந்த 3 ரிலீஜியன் தான். இதை தவிர வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்டு லெவலில் நிறைய ரிலீஜியன்ஸ் இருக்கு. ஸோ இப்போ நம்ம இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ரிலீஜியன், ஸோ அந்த ரிலீஜன் ஓரியன்டாக ஒரு ஃப்ரீடம் இருக்கு. அது என்னன்றதை we will discuss. The right to freedom of religion covered in articles 25 to 28. ஸோ இப்போ எக்ஸ்பிளாய்டேஷன் வந்து 23, 24 ஆயிடுச்சு. மீதி 25லேருந்து 28 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீடம் ஆஃப் ரிலீஜன் ப்ரொவைட்ஸ் ரிலீஜியஸ் ஃப்ரீடம் டு ஆல் சிட்டிசன்ஸ் அண்ட் என்ஷோர்ஸ் எ செக்யுலர் ஸ்டேட் இன் இந்தியா. ஸோ அதே தான், ரிலீஜியனுக்கு வந்து ஒரு ஃப்ரீடம் இருக்கு, சரிங்களா. யாராவது அந்த ஒரு பர்டிகுலர் ரிலீஜியன்ல வந்து இன்னொரு ரிலீஜியன் மாறணும் அப்படின்னா they can change over. Nobody can compel them to be in that religion. அதுக்கு நம்ம நிறைய எக்ஸாம்பிள், லைவ் எக்ஸாம்பிள்ஸ் கூட we have already discussed. இந்தியாவில் வந்து ஏஆர் ரஹ்மான் வந்து நம்ம இதில் ஒரு எக்ஸாம்பிள் டிஸ்கஸ் பண்ணோம் நம்ம ஆல்ரெடி. ஏஆர் ரஹ்மான் வந்து ஒரு பிறப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஒரு ஹிந்து தான், பட் he has converted from Hindu to Muslim, ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி யாருக்கு வேணாலும் அந்த ஓன் ரைட்ஸ் இருக்கு. நீங்களும் நிறைய பேரை பார்த்துருக்கலாம், கிறிஸ்டியனா கன்வெர்ட் ஆனவங்க, அந்த மாதிரி நிறைய எல்லா இதுலையுமே ரிலீஜியன்லையுமே கன்வெர்ட் ஆகிறவங்க இருக்காங்க. According to the constitution, there is no official state religion and the state is required to treat all religions impartially and neutrally. ஸோ நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட், அதாவது ஸ்டேட் இந்த சென்ஸ் என்ன மீன் பண்ணாலும், கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ரிலீஜியன் பீப்புள்ஸையும் ஈக்குவலாக தான் ட்ரீட் பண்ணும், இம்பார்ஷியலாக ட்ரீட் பண்ணக்கூடாது. அதாவது விச் மீன்ஸ் இம்பார்ஷியலாக ட்ரீட் பண்ணும், பார்ஷியலாக ட்ரீட் பண்ணக்கூடாது, சரிங்களா. பார்ஷியாலிட்டி இந்த சென்ஸ் வந்து ஒரு ரிலீஜியன் பீப்புளுக்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் போது இன்னொரு ரிலீஜியன் பீப்புளுக்கு இம்பார்ட்டன்ஸ் வந்து இது பண்ணுறது அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. ஸோ நம்ம நேஷனல் பாலிடிக்ஸ் பேசணும்னா பெரிய ஒரு விவாத பொருளாக இருக்கிறது இந்த ஒரு விஷயம் தான், ரிலீஜியஸ் இம்பார்ஷியாலிட்டி. ஸோ வி டோன்ட் வாண்ட் டு என்டர் இன் டு தி பாலிடிக்ஸ். ஸோ ஜஸ்ட் ஒரு உங்களுக்கு புரியணுன்றதுக்காக, ரிலேட் பண்ணிக்கணுன்றதுக்காக சொல்கிறேன். அண்ட் நியூட்ரலி எல்லாருமே நியூட்ரலாக ட்ரீட் பண்ணுன்றாங்க. அதில் பர்டிகுலராக ஆர்டிகல் 25 அப்படின்ற ஆர்டிகல் வந்து என்ன பேசுது அப்படின்னா, ஆர்டிகல் 25 கேரண்டிஸ் ஆல் பர்சன்ஸ் த ஃப்ரீடம் ஆஃப் கன்சைன்ஸ் அண்ட் த ரைட் டு ப்ரீச், சரிங்களா. அவங்க அந்த பர்டிகுலராக அந்த இது வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் மினிட், ப்ராக்டிஸ், ப்ரீச், ப்ராக்டிஸ் அண்ட் ப்ரொபகேட் எனி ரிலீஜியன் ஆஃப் த சாய்ஸ். பாருங்க இந்த இடத்துல என்ன சொல்றாங்கன்னா, ஆர்டிகல் 25 என்னன்னா, எந்த பர்சன் வேணாலும் அவங்களுடைய ரிலீஜியன் பத்தி பேசுறதுக்கு, எக்ஸ்பிரஸ் பண்றதுக்கான அந்த ரைட்ஸ் இருக்கு. அதை ப்ராக்டிஸ் பண்றதுக்கு, ப்ராக்டிஸ் இந்த சென்ஸ் வந்து நம்ம ஒரு ஹிந்துவா இருந்தால் நம்ம கோயிலுக்கு அடிக்கடி போறது ப்ராக்டிசிங், ஒன் கைண்ட் ஆஃப் ப்ராக்டிசிங் தான். அதாவது பூஜை பண்றது அந்த மாதிரி இது எல்லாமே ஒரு ஒன் கைண்ட் ஆஃப் ப்ராக்டிசிங் தட் ஹிந்து கல்ச்சர். அதே மாதிரி முஸ்லீம்ஸ் வந்து என்ன பண்றாங்கன்னா தர்காவுக்கு போய் தொழுகிறது ஒரு ரெகுலர் ப்ராக்டிஸ்ல இருப்பாங்க, அதுவும் ஒன்று ஒன் கைண்ட் ஆஃப் ப்ராக்டிசிங் தான். லைக் சர்ச்சுக்கு போய் ஜபம் பண்றது, இதுவும் ஒன் கைண்ட் ஆஃப் ப்ராக்டிசிங் தான். ஸோ அந்த மாதிரி ப்ராக்டிசிங் பண்றதுக்கும் எந்த ஒரு யாரும் தடை போட முடியாது அப்படின்றாங்க. அண்ட் ப்ரொபகேட் எனி ரிலீஜன் ஆஃப் த சாய்ஸ், அவங்க என்ன ரிலீஜனை வந்து விரும்புறாங்களோ அதை ப்ரொபகேட் பண்றதுக்கு வந்து எந்த ஒரு தடையுமே கிடையாது நம்ம இந்தியாவில், சரிங்களா. தே கேன் ப்ரொபகேட், பட் ஆனால் நோபடி கேன் கம்பல் தம் டு கன்வெர்ட், ஒரு கம்பல் பண்ணக்கூடாது அப்படின்றாங்க. ப்ரொபகேட் பண்ணலாம், எங்க ரிலீஜன் வந்து இப்படி அப்படின்ற மாதிரி ப்ரொபகேட் பண்ணலாம், பட் தே ஆர் நாட் சப்போஸ் டு கம்பல் எனி ஒன் டு கன்வெர்ட் ஃப்ரம் ஒன் ரிலிஜன் டு another religion. This right is, however, subject to public order, morality and health and the power of the state to take measures for social welfare and reform. So it's a common point. The right to propagate, however, does not include the right to convert another individual, since it would amount to an infringement of the other's right of freedom of conscience. ஸோ அதாவது ப்ரொபகேட், தன்னுடைய ரிலீஜனை ப்ரொபகேட் பண்றேன்னு இன்னொருத்தரை கம்பல் பண்ணக்கூடாது, கன்வெர்ட் பண்ணணும்னு ட்ரை பண்ணக்கூடாது. ஏன்னா அது அந்த இடத்துல வந்து ஒருத்தருடைய, ஏன்னா ஒருத்தர் ஆல்ரெடி ஒரு ரிலீஜன்ல இருப்பாரு, அவங்களுடைய அந்த ரைட்டை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இது பண்ற மாதிரி, எக்ஸ்ப்ளாய்ட் பண்ற மாதிரி. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடாதுன்றாங்க. ஆர்டிகல் 26, இப்போ 25 we have already discussed. 26 வந்து என்ன சொல்லுது அப்படின்னா, ஆர்டிகல் 26 guarantees all religious denominations and sects subject to public order, morality and health to manage their own affairs in matters of religion, set up institutions of their own for charitable or religious purposes, and own, acquire and manage property in accordance with law.
ஸோ இப்போ ஒரு ரிலீஜன் இருக்குன்னா அவங்களுடைய ரிலீஜியனுக்காக ஏதோ ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறதோ அதை மேனேஜ் பண்றதோ அவங்களுக்குன்னு ஓன் ரைட்ஸ் இருக்கு அப்படின்றாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நம்ம மோஸ்ட் ஆஃப் தம் ஹிந்துவா இருக்கிறதுனால எல்லாருக்கும் ரீச் ஆகணுன்றதுக்காக சொல்றேன் நான். நம்ம இந்தியாவிலேயே வந்து பார்த்தீங்கன்னா பணக்கார கடவுள்லாம் யாரை சொல்லுவோமா? விஷயம் ஹிந்து ஓரியன்டா சொல்றாங்க. பணக்கார கடவுள்னு யாரப்பா சொல்றாங்க இந்தியாலேயே? எனிவன் வாலண்டியர்? கைண்ட்லி பி இன்டராக்டிவ். பணக்கார கடவுள்னு எஸ் நிதிஷ்குமார் யூஆர் ரைட். திருப்பதி எஸ் திருப்பதி பெருமாள். திருப்பதியில வந்து கொட்டுன்னு கொட்டுறாங்களாம், பணத்தை கொடியாக கொட்டுறாங்களாம். ஸோ அந்த மாதிரி அந்த அமௌண்ட்டு அதே மாதிரி ஜுவல்ஸ் வந்து கோல்டெல்லாம் வந்து நிறைய பேர் போய் போடுறாங்களாம். ஸோ அது எல்லாமே இருக்கு, நிறைய அமௌண்ட் வந்து அங்கே கலெக்ட் ஆகுது. ஸோ அவங்களுக்குன்னு ஒரு அறநிலைத்துறைன்னு ஒன்று இருக்கு. அந்த வர பணத்தை வந்து அவங்க தான் மெயின்டைன் பண்றாங்க. சரி, அதே இப்போ அந்த கோயிலில் வந்து ஒர்க் பண்றவங்களுக்குன்னு சேலரி அந்த மாதிரி கிளீனிங்கு இதெல்லாம் பண்ணது போக டெவலப்மெண்ட், அந்த கோயிலை டெவலப் பண்றது இன்னும் ஃபர்தராக டெவலப் பண்றதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்றதெல்லாம் ஸ்பெண்ட் பண்ண போக மீதி அமௌண்ட்டை தே ஆர் மெயின்டைனிங். சரிங்களா? அதுக்கான ப்ராப்பர்ட்டி வாங்குறது இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ணதுன்னா இப்போ திருப்பதியில் வந்து முன்னாடி வந்து ஒரு எல்லா கோயிலையும் பார்த்தீங்கன்னா வெரி லாங் பேக் வந்து ஒரு ஓரளவுக்கு சின்ன ஏரியாவாக தான் இருக்கும். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய ஏரியாவாக வைடன் ஆகிட்டே வருது. ஸோ அவங்க என்னன்னா அடுத்தடுத்த லேண்ட் வாங்கி அப்படியே இது பண்ணிட்டு இருப்பாங்க, வைடன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி தே ஆர் ஹேவிங் ரைட்ஸ். அவங்க ரிலிஜன் ஓரியன்டாக அவங்களோட இதை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கோ இல்லை ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் சேர்ந்து அதை சேரிட்டபிள் ட்ரஸ்ட் மாதிரி நடத்துறதுக்கோ தே ஆர் ஹேவிங் ரைட்ஸ் அப்படின்றத சொல்கிறாங்க இந்த ஆர்டிகல் 26ல். தீஸ் ப்ரொவிஷன்ஸ் டு நாட் derogate from the state's power to acquire property belonging to a religious denomination. பாருங்க, அதே மாதிரி ஸ்டேட்டோட பவரை வந்து அக்வயர் பண்ற மாதிரி இருக்கக்கூடாது. ஒரு நம்ம கோயிலுக்காக இது வாங்குறேன் அப்படின்ட்டு ஒரு ஸ்டேட் கவர்மெண்டோடைய இதுல வந்து ரொம்ப இது பண்ணக்கூடாது, இன்டர்ஃபியர் ஆகக்கூடாது அப்படின்றாங்க. The state is also empowered to regulate any economic, political or other secular activity associated with religious practice. சரிங்களா? அதாவது ஸ்டேட்டுக்கு வந்து பவர் இருக்கு, என்னன்னா ரெகுலேட் பண்ணலாம். அதாவது இந்த ரிலீஜியஸ் ஓரியன்டட் ப்ராக்டிஸை வந்து ரெகுலேட் பண்றதுக்கு அவங்களுக்கு பவர் இருக்கு. ஆர்டிகல் 27 பாருங்க, 25 டிஸ்கஸ் பண்றோம், 26 டிஸ்கஸ் பண்றோம். 27 வந்து என்ன சொல்லுது அப்படின்னா, guarantees that no person can be compelled to pay taxes for the promotion of any particular religion or religious institution. பாருங்க இந்த இடத்துல பாருங்க, இதை நம்ம டெய்லி இதுல வந்து ஃபேஸ் பண்ணியிருப்போம். நம்ம வீட்டுக்கு பார்த்தா என்ன பண்ணுவாங்க, யாராவது அந்த விநாயகர் சதுர்த்தி டைம்லாம் நீங்கள் பார்க்கலாம், வந்து நாங்கள் இப்போ செலவு வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அமௌண்ட் கலெக்ட் பண்ணுவாங்க. இல்லைன்னா கோயிலுக்கு வந்து கூழ் ஊற்றுறோம் அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒரு இது ரீசன் சொல்லிட்டு ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் சேர்ந்து வந்து அமௌண்ட் கலெக்ட் பண்ண வருவாங்க. யாரையுமே கம்பல் பண்ணக்கூடாது, கண்டிப்பாக நீ பே பண்ணி தான் ஆகணுன்றதெல்லாம் கம்பல்லாம் பண்ணவே கூடாது. ஸோ நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷன்ல ரூலாக இருக்குது. விருப்பப்பட்டா அவங்க கொடுக்கலாம், விருப்பப்படலைன்னா நோபடி ஹேஸ் ரைட்ஸ் டு கம்பல் எனி ஒன் தம் டு பே. இங்க இடத்துல டாக்ஸஸ்ன்னு சொல்றாங்க. ஸோ அது எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். சரிங்களா? தென் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 28 லாஸ்ட் ஆர்டிகல், இந்த ரிலீஜியன் ஓரியன்டட் ஆர்டிகல் லாஸ்ட் ஆர்டிகல் பார்த்தீங்கன்னா ப்ராஹிபிட் ரிலீஜியஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் இன் எ ஹோலி ஸ்டேட் ஃபண்டட் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன் அண்ட் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ரிசீவிங் எய்ட் ஃப்ரம் தி ஸ்டேட் cannot compel any of their members to receive religious instruction or attend religious worship without their consent. அதே மாதிரி தான் இப்போ பாருங்களேன். ஐ திங்க் ஹோப் யூ ஆல் நோ அப்படின்னு நினைக்கிறேன் நான். உங்களுக்கு தெரியும் கிறிஸ்டியானிட்டி ஓரியன்டான காலேஜஸும் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கு. அதாவது நீங்கள் சென்னையில் எடுத்தால் சென்ட் ஜோசப் அந்த மாதிரியான காலேஜஸ் இருக்கு. அதே மாதிரி ஹிந்துவில் எடுத்துக்கிட்டீங்கன்னா ராமகிருஷ்ணா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காலேஜ் இருக்கு கோயம்புத்தூர்ல, ராமகிருஷ்ணா இன்ஸ்டியூஷன். ஐ ஹோப் யூ ஆல் நோ. அந்த ராமகிருஷ்ணாவில் ஸ்கூலே இருக்கு. அந்த ஸ்கூல்லேயே வந்து சின்ன வயசுலேயே போய் அந்த பசங்களை சேர்த்து விட்டாங்கன்னா அவங்க காலையிலேயே 4 மணிக்கெல்லாம் எழுப்பிவிட்டு அந்த ரிலீஜியஸ் ஓரியன்டான அந்த ஒரு இதை வந்து கொண்டு வராங்க. அப்படின்ற நிறைய பேர் கொண்டு வந்து சேர்த்துறவங்களும் இருக்காங்க ஸ்கூல் லெவல்ல. அதே மாதிரி முஸ்லீம்ஸ் இதுலையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஐ திங்க் அல்-அமீர் காலேஜ் இது ஒரு காலேஜ், இன்ஜினியரிங் காலேஜே இருக்கு. உங்களுக்கு ஃபெமிலியரா உங்களுக்கு தெரியுன்றது இன்ஜினியரிங் காலேஜஸே நான் எக்ஸாம் எடுக்கிறேன். சென்ட் ஜோசப், ராமகிருஷ்ணா, இந்த மாதிரி அல்-அமீர் அந்த காலேஜ் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ரிலீஜியஸ் ஓரியன்டான காலேஜ். இப்போ அந்த இடத்துல ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ யார் வேணாலும் எந்த ரிலீஜியன் ஸ்டூடெண்ட்ஸ் வேணாலும் சேரலாம். அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரிலீஜியஸ் ஓரியன்டா ஏதாவது ஒரு அவங்களோட இதை திணிக்கிற மாதிரி எந்த ஒரு இதுவும் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல பண்ணக்கூடாது அப்படின்றது தான் இந்த ஆர்டிகல் 28 மெயின் ஃபோக்கஸ். சரிங்களா? ஸோ தட்ஸ் த பாயிண்ட். ஸோ
ஃப்ரம் ஆர்டிகல் 25 to 28 வந்து ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ரிலீஜன் அப்படின்றது வந்து நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷன்ல வந்து டிஸ்கஸிங். சரிங்களா? Shall we move on to next one, ma? I think our time is going on, so let me go. ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் அட்மிட் பண்ணிட்டு கேட்கலாம், இல்லை சேட் பாக்ஸில் போடலாம். லெட் மீ ஆன்சர் ஃபார் தட். சரிங்களா? ஸோ லெட் மீ கண்டினியூ. தென் ஃபிஃப்த் ஒன் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பார்த்தீங்கன்னா கல்ச்சுரல் அண்ட் எஜுகேஷனல் ரைட்ஸ். ஸோ இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணோம்னா த கல்ச்சுரல் அண்ட் எஜுகேஷனல் ரைட்ஸ் மென்ஷன்ட் இன் ஆர்டிகல் 29 and 30. பாருங்க, ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ரிலீஜன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 25 to 28. Then 29, 30, these two articles belongs to cultural and educational rights, are bound to protect the rights of cultural, linguistic and religious minorities by enabling them to conserve their heritage and protecting them against discrimination. பாருங்க, அதாவது மைனாரிட்டிஸ் பீப்புள்ஸ் இருக்காங்க அப்படின்னா, அதாவது மைனாரிட்டிஸ்னா ஒரு பீப்புள்ஸ் வந்து ஏதாவது அவங்க வந்து டாமினேஷன், ஒரு இடத்துல டாமினேட்டிங் இன்னொரு பீப்புள் இருப்பாங்க, இன்னொரு பீப்புள் வந்து டாமினேட்டிங், அவங்க வந்து அடக்குமுறையில் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி மைனாரிட்டிஸ் பீப்புள்ஸை வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள கன்சர்வ் பண்ணுறது, அவங்க ப்ரொடெக்ட் பண்ணுறது தான் அகேன்ஸ்ட் டிஸ்கிரிமினேஷன், அந்த டாமினேஷன் எல்லாம் ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கானது. ஸோ தென் ஆர்டிகல் 29 வந்து பார்த்தீங்கன்னா grants any section of citizens having a distinct language, script, culture of its own the right to conserve and develop the same, and the safeguards the rights of minorities by preventing the state from imposing any external culture on them. ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிறேன் பாருங்களேன். இப்போ நம்மளாம் தமிழ் பீப்புள்ஸு, இப்போ நம்ம திடீர்னு யாரோ ஒரு ஃபேமிலி சுச்சுவேஷன், அப்பா ஏதாவது கவர்மெண்ட் ஜாப், சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ல இருக்காரு அப்படின்றதுக்காக வி ஆர் மூவிங் ஆன் டு சம் அதர் ஸ்டேட், கேரளாவோ இல்லைன்னா ஆந்திரா, தெலுங்கானா அந்த மாதிரி ஸ்டேட்டுக்கு மாறுறோம்னு வச்சுக்கோங்க. இப்போ வி ஆர் தமிழ் ஸ்பீக்கிங் பீப்புள்ஸ், நமக்கு வந்து மலையாளம் ஒரு தெலுங்கு வந்து தெரியாது. ஸோ இப்போ அந்த இடத்துல போய் நம்ம இருக்கும்போது அங்கே யாரும் மைனாரிட்டி பீப்புள்னா நம்ம மைனாரிட்டி பீப்புள் தான், பிகாஸ் வி ஆர் ஏ தமிழ் ஸ்பீக்கிங் பீப்புள்ஸ் and they are the peoples who are speaking the language of Telugu or Malayalam, whatever it may be. Okay, in that way we are the minority peoples. So ipa anga and இடத்துல வந்து they are having more possibilities to exploit ourselves. நம்மள வந்து டிஸ்கிரிமினேட் பண்றதுக்கும் நம்மள டாமினேட் பண்றதுக்கும் நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு இல்லையா? ஸோ இப்போ ஒன்றும் இல்லை, நம்ம இந்த கொரோனா சுச்சுவேஷன்ல கூட பார்த்துருக்கோம், வட மாநில தொழிலாளர்கள் இங்கிருந்து அனுப்பி வைக்கப்பட்டார்கள் அப்படின்றாங்க. வட மாநில தொழிலாளர்கள் அவங்களுடைய பை பர்த் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களாம் ஃப்ரம் நார்த் இந்தியா, தே ஆர் கம்மிங் ஹியர் ஃபார் ஒர்க்கிங் அண்ட் ஹியர் தே ஆர் தி மைனாரிட்டிஸ். சரிங்களா? இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அதாவது நம்ம எல்லாரையும் சொல்ல முடியாது, நார்த் இந்தியன் பீப்புள்ஸ் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா தெஃப்ட் அந்த மாதிரியான இதில் ஈடுபடுறாங்கன்றத ஒரு போலீஸ் இதுவும் இருக்கு, இந்த விஷயம் ஒரு கேஸும் இருக்கு. ஆனால் எல்லாரும் அப்படின்னு சொல்ல முடியாது இல்லையா? தே ஆர் லீவிங் தர் ஃபேமிலி இன் தர் ஓன் பிளேஸ் and they are coming here to work, to earn money, பொழைச்சி சம்பாதிக்கணுன்ற பர்பஸ் நிறைய பேர் வராங்க. ஆனால் நம்ம வந்து நம்ம இங்கே தமிழ் ஸ்பீக்கிங் பீப்புள்ஸ் மேஜராக இருக்கும். டக்குன்னு எவனா ஒருத்த அந்த மாதிரி நார்த் இந்தியன் பீப்புள் வந்து ஏதாவது ஒன்று நம்மக்கிட்ட டிஸ்டர்ப், ஏதோ ஒரு நமக்கு அவருக்கும் ஒரு இது வரும்போது டக்குன்னு நம்ம வந்து அடிக்கிறது இந்த மாதிரிலாம் நீங்கள் பார்க்கலாம். அது நம்மளே மட்டும் மீன் பண்ணல, ஆனால் நீங்கள் ரியல் டைமாக பார்க்கலாம். சரிங்களா? டக்குன்னு கை நீட்டிடுவாங்க. ஸோ அந்த மாதிரியெல்லாம் நடக்கும். ஸோ இந்த ஆர்டிகல் 29ன்றது அதுதான் மெயின் பண்ணுது, மைனாரிட்டி பீப்புள்ஸை வந்து டிஸ்கிரிமினேட் பண்ணுறதோ எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறதோ இருக்கக்கூடாது அப்படின்றது. தட்ஸ் த பாயிண்ட். இட் ஆல்சோ ப்ரோஹிபிட் டிஸ்கிரிமினேஷன் அகைன்ஸ்ட் எனி சிட்டிசன் ஃபார் அட்மிஷன் இன்டு எனி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் மெயின்டைன்ட் ஆர் எய்டட் பை தி ஸ்டேட் ஆன் தி கிரவுண்ட்ஸ் ஒன்லி ஆஃப் ரிலீஜியன், ரேஸ், காஸ்ட், லாங்குவேஜ் ஆர் எனி ஆஃப் தம். யாரையுமே இந்த காலேஜில் தான் சேரணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம ஹிந்து, அதுக்காக நம்ம ராமகிருஷ்ணா காலேஜ்லேயே தான் சேரணும்னு யாருமே நம்மளை வந்து ஃபோர்ஸ் பண்ண முடியாது. மீன்ஸ் நான் ஹிந்து ஓரியன்ட் காலேஜில் தான் சேரணும்னு சொல்ல முடியாது. அதே மாதிரி முஸ்லீம்ஸ் ஓரியன்ட் காலேஜ் தான் சேரணும்னு சொல்ல முடியாது. சரிங்களா? அதெல்லாம் ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் சொல்கிறது. ஸோ நோபடி ஹேஸ் ரைட்ஸ் டு கம்பல் எனி ஒன் டு ஜாயின் இன் சர்டைன் இன்ஸ்டிடியூஷன்ஸ், எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன் அப்படின்ற மாதிரி கிடையாது அப்படின்றாங்க. However, this is subject to reservation of a reasonable number of seats by the state for social and educationally backward classes, as well as the reservation of up to 50% of seats in any education institution run by a minority community for citizens belonging to that community. So the reservation of seats ன்றது பாசிபிள் அப்படின்றாங்க. அதனால மைனாரிட்டி பீப்புள்ஸுக்கான ஒரு சப்போர்ட்டிங்காக ரிசர்வேஷன் ஆஃப் சீட்ஸ் வந்து பண்றாங்க. சரிங்களா? இப்போ ஒன்றும் இல்லை,
ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன் நான், மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா பிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்டி இந்த மாதிரி இதில் வந்து இருப்போம். ஒரு சிலர் ஓசி இருப்பாங்க. ஓசி அப்படின்ற பீப்புளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எங்கேயுமே ரிசர்வேஷன்ன்றது கிடையாது, ஜென்ரல் தான். நம்மளோட இந்தியன் கல்ச்சர் படி சொல்கிறேன், நீங்களாம் கவுன்சிலிங் கூட அப்படிதான் எடுத்திருப்பீங்க. ஓசி அப்படின்றது காமன் காம்படிஷன். எனி காஸ்ட் பீப்புள்ஸ், எனி கம்யூனிட்டி பேஸ்ட் பீப்புள்ஸ் கேன் ஆப்ட் சீட் இன் தட் கேட்டகரி. பட் ஏன் வந்து வை த சீட்ஸ் ஆர் அலோகேட்டட் ஃபார் எம்பிசி, பிசி, எஸ்சி, எஸ்டி, எஸ்சிஏ அப்படின்ற பீப்புளுக்கு தனித்தனியாக ஏன் அலோகேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அக்கார்டிங் டு இந்தியன் கான்ஸ்டியூஷன் நாம எல்லாருமே ஒன் கைண்ட் ஆஃப் அந்த பிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்டி, எஸ்சிஏ இந்த எல்லா கேட்டகரியுமே ஒன் கைண்ட் ஆஃப் மைனாரிட்டி பீப்புள்ஸ் மாதிரி தான். ஒன்லி ஓசி பீப்புள்ஸ் மட்டும் தான் மைனாரிட்டி பீப்புள்ஸ்ன்ற மாதிரி கவர்மெண்ட் எடுத்துக்கல. அதர் தென் தட் ஓசி பீப்புள்ஸ் ஆல் ஆர் மைனாரிட்டி பீப்புள்ஸ் நம்ம தான் கன்சிடர் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கும் ஒவ்வொரு கைண்ட் ஆஃப் ரிசர்வேஷன்ஸ் வந்து கவர்மெண்ட் வந்து பிளான் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணிருக்காங்க. சரிங்களா? இது வந்து லாங் பேக் கான்ஸ்டியூஷன் எழுதும்போது அந்த ரிசர்வேஷன்ஸ் எல்லாம் பிளான் பண்ணது. ஸோ இப்போ வந்து நிறைய டாக்ஸும் போயிட்டு இருக்கு, இட் ஹேஸ் டு பி ரிவைஸ்டு அப்படின்ற மாதிரியான டாக்ஸும் போயிட்டு இருக்கு. பட் வி ஆர் நத்திங் டு டூ வித் தட். ஸோ இட்ஸ் ஆல் working on Indian Constitution, based on Indian Constitution. Okay. Then last one, right to constitutional remedies. சரிங்களா? The right to constitutional remedies empowers citizens to approach the Supreme Court of India to seek enforcement or protection against infringement of their fundamental rights. ஸோ எந்த பீப்புளுக்கு எந்த ஒரு அவங்களுடைய ஃபண்டமெண்டல் ரைட்ஸை பறிக்கிற மாதிரி ஃபீல் பண்ணா they can approach Supreme Court. அந்த கோர்ட்டை வந்து அப்ரோச் பண்ணலாம் அப்படின்றதா பாயிண்ட். சுப்ரீம் கோர்ட்னு நீங்கள் ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. சுப்ரீம் கோர்ட் இந்த சென்ஸ் வந்து கோர்ட்லேயே வந்து ஹையஸ்ட் லெவல். ஓகேங்களா? ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நிறையா அது கோர்ட்டில் வந்து நிறைய லெவல் இருக்கு. சரிங்களா? பெஞ்ச் கோர்ட்டு, ஹை கோர்ட்டு, இந்த மாதிரி நிறையா இருக்கு. சுப்ரீம் கோர்ட் நிறையா இருக்கு. ஸோ அதில் வந்து இங்கே மெயினாக மீன் வந்து சுப்ரீம் கோர்ட். ஆர்டிகல் 32. ஸோ இங்கே வந்து பாருங்க 30 வரைக்கும் வந்து எஜுகேஷன், கல்ச்சரல் அண்ட் எஜுகேஷனில். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 31, 32 வந்து இதில் வரலாம் மேபி. பாருங்க, ஆர்டிகல் 32 provides a guaranteed remedy in the form of a fundamental rights itself for enforcement of all the fundamental rights, and the Supreme Court is designated as the protector of these rights by the Constitution. ஸோ இந்த ரைட்ஸை பீப்புளுக்கு கிடைக்கிறத ப்ரொடெக்ட் பண்ணுறது, அதாவது யாருக்காவது கிடைக்கலன்னா அப்ரோச் பண்ணலாம், அவங்களுக்கான ஒரு நியாயம் வந்து இதில் கிடைக்கும். ஸோ அந்த ரைட்ஸ் வந்து போய் பீப்புளுக்கு ரீச் ஆகிறத ப்ரொடெக்ட் பண்ணக்கூடிய ஒரு பொசிஷன் வந்து சுப்ரீம் கோர்ட் இருக்கு அப்படின்றத மீன் பண்றாங்க. The Supreme Court has been empowered to issue writs, namely habeas corpus, mandamus prohibition, certiorari, and quo warranto for the enforcement of the fundamental rights, while the high courts have been empowered under Article 226. Article 226 வந்து high court சொல்லியிருக்காங்க, which is not a fundamental right in itself, to issue these prerogative writs even in cases not involving the violation of fundamental rights. அதாவது பார்த்தீங்கன்னா ஹீபியஸ் கார்பஸ் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைகளுக்கு எதிரானதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த மாதிரியான விஷயத்துல சைல்டுக்கு ஏதாவது ஒரு இதுன்னா ஹீபியஸ் கார்பஸ் போட்டால் அங்கே வந்து எதுவும் விசாரணையே கிடையாது, டைரக்டாக தண்டனை தான். அந்த மாதிரி ஒரு சில சட்டங்கள் வந்து ரொம்ப கடுமையாக இருக்கும் நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷனில். ஹீபியஸ் கார்பஸ் அதே மாதிரி பொட்டா சட்டம்ன்றது நான் இந்த இடத்துல ரிலேட் பண்ணல, பட் ஜென்ரலாக சொல்கிறேன் நான். ஸோ ஹீபியஸ் கார்பஸ் அப்படின்றது எப்படி வந்து ஒரு சைல்டுக்கு ஓரியன்டானதோ, லைக்வைஸ் மேண்டமஸ் ப்ரொஹிபிஷன், செர்டினரி அண்ட் குவோ வாரண்டோ, இது எல்லாமே ஒன் கைண்ட் ஆஃப் இதாக இருக்கும், ஒன் கைண்ட் ஆஃப் ரூல் மென்ட் ஃபார் பர்டிகுலர் திங். சரிங்களா? ஸோ ஒரு பர்டிகுலர் விஷயத்தை மீன் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த மாதிரியான ரூல் வந்து சுப்ரீம் பவருக்கு வந்து சுப்ரீம் கோர்ட் கொடுத்த இந்த மாதிரி விஷயத்தில் வந்து டக்குன்னு ரியாக்ட் பண்ணுறதுக்கு டு bring back the fundamental rights to all the peoples. Okay. The Supreme Court has the jurisdiction to enforce the fundamental rights even against private bodies, and in case of any violation, award compensation as well to the affected individual. So மாதிரி ஒரு private bodies against the court can react அப்படின்றாங்க. Exercise of jurisdiction by the Supreme Court can also be so moto on the basis of public interest litigation. This right cannot be suspended except under the provisions of Article 359 when a state of emergency is declared. So இந்த மாதிரி ரைட்ஸ் ஓரியன்ட் ஆனதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு எமர்ஜென்சியான ஒரு டிக்ளரேஷன் போட்டு தான் வந்து
அதை நம்ம ஒரு எக்ஸம்ஷன்ஸ் வந்து வாங்க முடியும் அப்படின்றது வந்து இந்த பாயிண்ட் வந்து சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ அதாவது இந்த 6th ரைட் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா பியூர்லி நமக்கான பீப்புளுக்கான ரைட்ஸ் கிடைக்கலன்னா எப்படி தே கேன் அப்ரோச் ஹை கோர்ட் சுப்ரீம் கோர்ட்டை அப்ரோச் பண்ணி தே கேன் கெட் ஜஸ்டிஸ் அப்படின்றது பாயிண்ட். தென் வந்து பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட்டுக்கான பவர் என்ன, எந்தெந்த விஷயத்துல எப்படி எப்படி வாட் ஆர் த திங்ஸ், வாட் ஆர் தி பவர்ஸ் தே ஆர் ஹேவிங் அப்படின்றது இதில் வந்து லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கு. சின்ஸ் ஹீபஸ் கார்பஸ் அதெல்லாம் ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்லியிருக்கு. அதே மாதிரி ஸ்டேட் கவர்மெண்ட் ஹைகோர்ட்டுடைய ரோல் என்ன, அதோட இது என்ன ஆர்டிக்கல் வருது பாருங்க, ஆர்டிகல் 359 அப்படின்னா ஸ்பெஷல் ஆர்டிகல்ஸ். ஸோ இதெல்லாம் ஸ்டேட்டோடைய ஹைகோர்ட் பேஸ்ட் பண்ணது. சரிங்களா? ஸோ தீஸ் ஆர் த திங்ஸ் விச் இஸ் ரிலேட்டட் டு ரைட் டு கான்ஸ்டிடியூஷனல் ரெமடிஸ். ஓகே, so that's it, ma. We have discussed about the right against exploitation, right to freedom of religion, right cultural and educational rights, and right to constitutional remedies. These are the classifications of fundamental rights. இன்னைக்கு பார்த்தா இந்த 4 ரைட்ஸ்ல is there any doubts அப்படின்னா now you can raise the questions, ma. I'm here to clarify your doubts. Ma, kindly respond through message or unmute yourself and react, ma. Are you people having any doubts or clear? Ma, I request all the people to put message. Only regularly few people are responding, ma. Others are simply sitting, I think so. Huh? So far எத்தனை பேர் ரியாக்ட் பண்ணியிருக்காங்க? 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13. Only 13 people are reacting out of 35. Ma, I request all the people to put message. Let's see, இன்னைக்கு இந்த மெசேஜ் யார் போடுறாங்களோ அவங்களுக்கு மட்டும் தான் அட்டெண்டன்ஸ், மற்றவங்களுக்கு நான் ஆப்ஷன் போட்டு நீங்கள் கொடுத்துட்றேன் நான். ரியலிமா இப்போ இந்த இடத்துல யார் யாரெல்லாம் ஆக்டிவா இல்லையோ மெசேஜ் போடலையோ அவங்களுக்குலாம் ஆப்ஷன் போட்டு கொடுத்துடலாம். எக்ஸாம்லயும் ஆப்சென்ட். ஹியூமன் ரைட்ஸ் சப்ஜெக்ட் தான் இன்னைக்கு. ஏமா இவ்வளோ தூரம் சொன்னாதான் மெசேஜ் போடுவீங்களா? தீபிகா, சஞ்சனா, சசி, மதுமிதா, விக்னேஷ், ஒரு கிளியர் என்ன சீன் ஒரு டைப் பண்றதுல எவ்வளோ கஷ்டமாயிடும் உங்களுக்குலாம். ஓகேம்மா, ஐ ஹோப் இட்ஸ் கிளியர் டு எவ்ரிவன். I think now time is 9:50. Another 10 to 15 minutes is there. ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாமுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. இந்த ஒரு 10 to 15 minutes வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்க. ஓகேங்களா? பிகாஸ் வி ஆர் ஆல்ரெடி ரன்னிங் ஹெட். 4th யூனிட்டே ஓரளவுக்கு 40 to 50% வி ஹவ் ஃபினிஷ்ட் அப். ஸோ அதனால சிலபஸ் கம்ப்ளீஷன் இஸ் நாட் அட் ஆல் இஷ்யூ ஃபார் அஸ். ஓகே, ஸோ நீங்கள் கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணி நல்லா எக்ஸாம் வந்து பண்ணுங்க. சரிங்களா? ஓகேம்மா, தேங்க்யூ ஃபார் பேஷன்ஸ் லிசனிங். நவ் யூ கேன் லீவ் அண்ட் ப்ரொசீட் ஃபார் எக்ஸாம் ப்ரிப்பரேஷன். நல்லா பண்ணுங்க எக்ஸாமு. சரிங்களா? யாருக்காவது ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் எக்ஸாம் ஓரியன்டாக டவுட்ஸ் இருந்தாலும் கேட்கலாம். அது இல்லைன்னா நீங்கள் யூ கேன் லீவ் த செஷன்மா. தேங்க்யூம்மா, தேங்க்யூ. If you are having any doubts or anything to discuss now, you people stay here. Otherwise, I request you all to leave the session and prepare for today's exam, human rights. Okay? பார்க்கலாம் இதில் எத்தனை பேர் இருக்காங்களோ அதிலே தெரிஞ்சிடும் இன்ஆக்டிவாக இருக்கவங்க யார் யாருன்னு சொல்லிட்டு. இவங்களாம் இன்னைக்கு ஆப்ஷன் போட்டுடலாம். சார் தேர்ட் யூனிட்ல क्वेश्चन சொல்லுங்க சார். தேர்ட் யூனிட்ல क्वेश्चन வேணுங்க சார். என்ன क्वेश्चन கேட்கலாம்? கொஷினா நான் தான் சொன்னேன். தேர்ட் யூனிட்ல இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓகே, ஐ திங்க் மை ஸ்கிரீன் இஸ் விசிபிள் ரைட் விஜித்? தேர்ட் யூனிட்ல இது மட்டும் தான், யூஎன் ஏஜென்சிஸ் டு மானிட்டர் அண்ட் கம்ப்ளைண்ட்ஸ், இந்த ஒரு டாபிக் மட்டும்தான். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரீட்டி பேஸ்ட் ஆர்கன்ஸ், சார்ட்டர் பேஸ்ட் ஆர்கன்ஸ், இது 2 மட்டும்தான் இருக்கே. டு பி ஃப்ராங்க், ட்ரீட்டி பேஸ்ட் ஆர்கன்ஸ்ன்றது ஒரு 60 மார்க்கா இருக்கலாம், சார்ட்டர் பேஸ்ட் ஆர்கன்ஸ்ன்றது ஒரு 60 மார்க்கா இருக்கலாம். ஓகேவா? அவ்வளோதான் கேட்க முடியும், வேற எதுவும் கேட்க முடியாது, வேற எதுவும் கேட்க முடியாது. ஓகேவா? ஓகேங்க சார். ஓகே விஜித், நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க, நல்லா பண்ணுங்க எக்ஸாம். தேங்க்யூ சார். ஓகே ஓகே விஜய்.
Ma, I request you people to leave the session. Ilakya, Harish Kumar, Gopinath, Kavi Priyala இருக்கீங்களா? நவீன் குமார், நவீன் சூர்யா, நித்யசங்கரி, தமிழ் அப்லோட் பண்ணாலும் வந்துட்டு லேட் சப்மிஷன் வருது சார். நீங்க 5 o'clock வரைக்கும் டைம் கொடுத்தாலும் கரெக்டா 5க்கு பண்ணாலும் லேட் சப்மிஷன் தான் சார் வருது. 5 o'clock வரைக்கும் டைம் கொடு. ஆக்சுவலா டைமிங் வந்து உங்களுக்கு 15 minutes to 20 minutes தான் மேக்ஸிமம் டைம். இப்போ 3 to 4:30 எக்ஸாம்னா 4:30 நம்ம முடிச்சிட போறோம். போட்டோ எடுக்கிறதுன்றது ஒரு 2 minutes ஒர்க் தான் இல்லைங்களா? 2 minutesல போட்டோ எடுத்துருவோமா இல்லையா? எஸ் சார். எத்தனை ஷீட்? ஒரு 6 ஷீட் வச்சிருப்பீங்களா, 7 ஷீட் வச்சு எழுதிருப்பீங்களா? போட்டோ எடுக்கிறதுக்கு மேக்ஸிமம் ஒரு 3 minutes 4 minutes வச்சுக்கிட்டீங்கன்னா கூட அதை வந்து பார்த்தீங்கன்னா மொபைல்ல இருந்து அப்லோடிங் நீங்க கொடுத்தீங்கனாலும் ஒரு 10 to 15 minutesல மேக்ஸிமம் 15 minutesல அப்லோட் ஆயிடும். சார் அதான் சார் நேத்து டியூ வந்துட்டு 5 o'clock வரைக்கும் கொடுத்திருந்தனால 5 o'clock கரெக்டா பண்ணா வந்துட்டு லேட் சப்மிஷன் 5 o'clock வரைக்கும் கொடுத்துருந்தாங்களாமா கவிப்ரியா? ஆமாங்க சார். எக்ஸாக்டா 5 o'clock அப்லோட் ஆகி முடிஞ்சா? கரெக்டா 4:59க்கு அப்லோட் பண்ணேன் சார். கரெக்டா 5க்கு வந்துட்டு இதாச்சு சார். இல்ல அது மேபி நம்ம கூகுளோடைய டைமிங் எடுத்து இதா இருக்கலாம், கன்சிடர் பண்ணிருக்கலாம். சரிங்களா? கூகுள் வந்து எக்ஸாக்டா மேபி 1 or 2 seconds டிலே ஆகணும்னா கூட டிலே தான். அது எக்ஸாக்ட் தான். தே ஆர் ப்ரோக்ராம்டு இல்லையா? நம்ம அதை எதுவும் பண்ண முடியாது. ஓகேங்க சார். ஓகே ப்ரோ, ஒன்றும் இஷ்யூ இல்லை. அதனால ஒன்றும் இஷ்யூ இல்லை. பட் ஆனால் கொஞ்சம் ஏர்லியராக பண்ணுறதுக்கு பாருங்க. சரிங்களா? ஓகேங்க சார். ஓகே கவிப்ரியா, தேங்க்யூ. கோபிநாத், இலக்கியா, I request you people to leave, ma. If you are having any doubts only, I asked you people to stay. Otherwise, you can leave. கோபிநாத், இலக்கியா, நவீன் சூர்யா, நித்யசங்கரி, தமிழ்நிதி, விஜித் PS இவங்களுக்கெல்லாம் ஆப்ஷன் போட்டுடலாமா இன்னைக்கு? கோபிநாத், நவீன் சூர்யா, நித்யசங்கரி, தமிழ்நிதி இவங்களுக்கு மட்டும் ஆப்ஷன் இன்னைக்கு. விஜித் சொல்லுங்க சார். டிடி பேஸ்ட் ஆர்கான்ஸ்க்கு வந்து நீங்க கூகுள் கிளாஸ்ல அமைச்ச பிடிஎஃப்ல இருந்து ஆன்சர் எதுனாவே போதுமாங்க சார்? பிடிஎஃப் நீங்க பிடிஎஃப்பும் பார்த்துக்கோங்க, அப்படியே பிபிடியும் பார்த்துக்கோங்க, ரெண்டையுமே பார்த்துக்கோங்க. சரிங்களா? ரெண்டுலயும் ஒன்று. ஓகேங்க சார். ஓகேங்க சார். வாட்ஸ்அப்ல கூகுள் கிளாஸ் ரூம்ல பிபிடி இருக்கும். ஓகேங்க சார். ஓகேங்க சார். சரிங்களா? ஓகே ஓகே விஜித். ஓகேம்மா.